பாண்டவாஸ் ஃபைனலா வர்ணாவத் சிட்டிய ரீச் பண்றாங்க. அங்க மக்களோட மக்களா சந்தோஷமா பாண்டவாஸ் வாழ ஆரம்பிக்கிறாங்க. பாண்டவாஸ் நடந்துக்கிற விதம், அவங்களோட நல்ல எண்ணங்கள், இதெல்லாம் பாக்குற மக்களுக்கு பாண்டவாஸ் மேல ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் உருவாகுது. இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பாண்டவாஸ் நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. பாண்டவாஸ்க்காக கட்டிட்டு இருந்த பேலஸ் ரெடியானதுக்கு அப்புறமா துரியோதனோட ஆர்கிடெக்ட் புரோச்சன் வந்து யுதிஷ்டர் கிட்ட சொல்றாரு, யுதிஷ்டர் மகாராஜா, நீங்க எல்லாரும் தங்கறதுக்கான பேலஸ் ரெடி, வாங்க அப்படின்னு அந்த பாண்டவாசியும் குந்தியும் அந்த பேலஸுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த பேலஸ்குள்ள என்ட்ரான உடனே யுதிஷ்டரால ஸ்மெல் பண்ண முடியுது. அதாவது இந்த பேலஸ் கட்டி இருக்கிற மெட்டீரியல் ஈஸியா எரியற தன்மை கொண்டது அப்படிங்கறத என்னால ஸ்மெல் பண்ண முடியுதுன்னு பீம் கிட்ட யுதிஷ்டர் சொல்றாரு. அதுக்கு பீம், அப்புறம் ஏன் நம்ம இங்க தங்கணும், நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாமே அப்படின்னு சொன்னதுக்கு யுதிஷ்டர் சொல்றாரு, இப்ப நம்ம இந்த பேலஸ்ல தங்காம கிளம்பி போயிட்டோம்னா துரியோதன் நம்மள அட்டாக் பண்றதுக்காக வேற ஏதாவது பிளானோட வருவாரு. அதனால இப்போதைக்கு நம்ம இங்க தங்குறது தான் கரெக்ட்னு சொல்றாரு. அதுக்கு பீம் கேக்குறாரு, ஓகே அப்போ உங்களோட பிளான் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு யுதிஷ்டர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல தங்கலாம், அதுக்கப்புறம் ஒரு ஃபைன் டே நம்மளே இதை எரிச்சிட்டு அதுக்கப்புறமா துரியோதன் தான் இந்த பேலஸை எரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி டாபிக்க மாத்திரலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் அது நடக்கிற வரைக்கும் நம்ம விடூரோட இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணலாம்னு யுதிஷ்டர் பீம் கிட்ட சொல்றாரு. இப்ப பாண்டவாஸ் டே டைம்ல வேட்டையாட போவாங்க. எதுக்கு அப்படின்னா அப்பதான் இந்த பேலஸ்க்கு பக்கத்துல இருக்கிற வழிகள், குறுக்கு சந்து, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக. நைட் டைம்ல எல்லாருமே தூங்க மாட்டாங்க. ஒருத்தர் முடிச்சிருப்பாரு, அவரு தான் காவல் காக்குறாரு. அவரோட தயவுல தான் மத்தவங்க எல்லாரும் நிம்மதியா தூங்க முடியும். ஒரு நாள் விடூர் அமிச்ச ஆளு யுதிஷ்டரை வந்து பாக்குறாரு, புரோச்சனுக்கு தெரியாம. என்ன சொல்றாரு அப்படின்னா, யுதிஷ்டர் மகாராஜா, அமாவாசைக்கு முன்னாடி நாள் இந்த பேலஸ எரிக்கிறது தான் பிளான். அதுக்குள்ள நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். உங்களை காப்பாத்துறதுக்கும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் தான் விடூர் என்ன அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. யுதிஷ்டர் இந்த பர்சனை ரொம்பவே நம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த பர்சன் என்ன பண்றாருன்னா, யுதிஷ்டரோட பெட்ரூம்ல இருந்து காடு வரைக்கும் ஒரு சுரங்க பாதைய சத்தமே இல்லாம, அழுக்கு எதுவும் ஃபார்ம் ஆகாம, யாரோட அட்டென்ஷனும் கிரியேட் ஆகாம தனியா சைலண்டா வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த சுரங்கப்பாதை வேலை ஒரு பக்கம் அது நடந்துகிட்டே இருக்கு. பாண்டவாஸ், குந்தி இவங்க ஈவினிங்ஸ்ல பக்கத்துல இருக்க காட்டு மக்களை கூப்பிட்டு பெரிய விருந்து வைக்கிறதும் பார்ட்டி பண்றதுமாவே போயிட்டு இருக்கு. புரோச்சனை பொறுத்த வரைக்கும் பாண்டவாஸ் எரிஞ்சி சாம்பலாவ போறது அவங்களுக்கே தெரியாம ஜாலியா பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு புரோச்சன் நினைக்கிறாரு. ஆனா யுதிஷ்டருக்கு, பாண்டவாஸ்க்கு, குந்திக்கு, விடூருக்கு மட்டும் தெரிஞ்சது என்னன்னா, அவங்க கிட்ட ஒரு பேக்கப் பிளான் இருக்குங்கிறது. விடூர் அமிச்ச பர்சன் அந்த சுரங்க பாதைய ஃபைனலா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாரு. இப்ப யுதிஷ்டர் சரியான ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்றாரு. ஒரு நாள் ஒரு அம்மா 5 பசங்க வந்து சாப்பிட வந்திருக்கிறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு உண்ட மயக்கத்துல அப்படியே படுத்து தூங்குறாங்க. யுதிஷ்டர் இதுதான் கரெக்டான சான்ஸ் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த பேலஸ பீம் கிட்ட சொல்லி எரிய வைக்க சொல்றாரு. இப்ப பீம் அந்த பேலஸ எரிய வைக்கிறாரு. அந்த சுரங்கப்பாதை நோண்டி வச்சிருக்காங்க இல்லையா, அது மூலமா இந்த பாண்டவாஸ், குந்தி எல்லாரும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. பட் பாவப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அம்மாவும் அந்த 5 பசங்களும் சாப்பிடறதுக்காக வந்தாங்க இல்லையா, அவங்க அந்த பேலஸ்ல எரிஞ்சிடுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளான் நடந்துச்சு அப்படின்னா, அந்த அம்மாவும் அந்த 5 பசங்களும் இறந்தத மத்தவங்க பாக்குறப்ப குந்தியும் அந்த 5 பாண்டவாசும் இறந்துட்டாங்கன்னு மக்கள் நினைக்கணுங்கிறது தான் யுதிஷ்டரோட பிளான். சேஃபா பாண்டவாசும் குந்தியும் அந்த சுரங்கப்பாதை வழியா காட்டுல சேஃபா வெளியில வராங்க. இப்ப இந்த பில்டிங், இந்த பேலஸ் எரியறத மக்கள் பார்த்து, ஐயோ இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச பாண்டவாஸ் எரிஞ்சி சாம்பல் ஆகுறாங்களே, இது கண்டிப்பா துரியோதனோட பிளானா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. திருதராஷ்டிரரை போயிட்டு எல்லா மக்களும் இந்த மாதிரி துரியோதன் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிருபாச்சாரியா, துரோணாச்சாரியா, பீஷ்மா எல்லாரும் பயங்கர மென்டலி அப்செட் ஆயிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா விடூருக்கு மட்டும் நல்லாவே தெரியும் பாண்டவாசும் குந்தியும் சேஃபா காட்டுல இருக்கிறாங்க அப்படின்ட்டு.